வணக்கம் மக்களே. காலையில் பெருஞ்சீரகம் நீர் குடிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ மசாலா பொருட்களில் உள்ள மருத்துவ குணங்கள் ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு பெருஞ்சீரகம் உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க நம்பிதான் ஆகணும். என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் மசாலா பொருளாக இருக்கக்கூடிய பல உணவுகள் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த ஒரு பதிவில் நான் சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் ரொம்பவே உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். ஸோ அதிகப்படியான கொழுப்பை அகற்றுவதற்கான எளிதான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பெருஞ்சீரகம் விதை நீரை குடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ பெருஞ்சீரகம் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது மற்றும் கொழுப்பை எரிக்குது. இதனால் கூடுதல் பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெருஞ்சீரகம் விதைகளில் இருக்கக்கூடிய டயூரிக்கை நமக்கு உடலை இருந்து அதிகப்படியான திரவத்தை வெளியேற்ற உதவுது. அவை நொதிகளை செயல்படுத்துவதன் மூலம் செரிமானத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உணவுக்கு பிறகு பொதுவாக பெருஞ்சீரகம் உண்ணப்படுது. பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா தேநீர் மற்றும் நீர் மலச்சிக்கல் மற்றும் எரிச்சலுடன் குடல் நோய்க்குறிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசைவ உணவை சமைத்து சூடாக்கும் போது காற்றில் சில புற்றுநோய் தொற்றுகள் வெளியிடுது. அதில் பெருஞ்சீரகம் பயன்படுத்தும் போது தான் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய முகவர்கள் எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெருஞ்சீரகம் உடல்ல இருந்து இந்த நச்சுகளை அகற்ற உதவுது. ஸோ பெருஞ்சீரக விதைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபட உதவுது. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உணவை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலூட்டும் தாய்மார்களுக்கு பெருஞ்சீரகம், சீரகம், ஓமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுப்பதனால பால் உற்பத்திக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம உணவு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான பெருஞ்சீரக தண்ணீர்லாம் கொடுக்கலாம். ஸோ வெந்தய விதைகளில் இரும்பு மற்றும் வைட்டமின் டி போன்ற நிறைய காணப்படுது. சருமத்திற்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு பெருஞ்சீரகத்துலேயும் துத்தநாகம், செலினியம் இதெல்லாம் நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும், முடியை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிர்கால்களை வளர்ப்பது மற்றும் முடி வளர்ச்சியை தூண்டுதல் போன்ற நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே செய்யப்படும். ஸோ வெந்தய விதைகளில் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கு. இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. மேலும் வைட்டமின் சி கூறுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருஞ்சீரக விதைகளில் பைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது. அவை சைனஸை அளிக்கின்றது மற்றும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நிவாரணம் அளிக்குது. ஒவ்வொரு நாளும் 1 முதல் 2 தேக்கரண்டி பெருஞ்சீரக விதைகளை சாப்பிட அறிவுறுத்தப்படுது. மேலும் எல்லா காலங்களிலும் பெருஞ்சீரகம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஆண்டு முழுவதும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு போதும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் தினந்தோறும் நம்ம போட்டுட்டு வரலாம். ஸோ இது ஒன்றும் இல்லை. நீங்கள் காலை எழுந்த உடனே 1 டீஸ்பூன் இந்த பெருஞ்சீரக விதை எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதை வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ மக்களே, நான் சொன்ன விஷயங்கள் நல்லா காதில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான பதிவுகள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.